தேவரின் பசும்பொன்னுக்கும் எனது சொந்த ஊரான கீழ்ப்பூங்குடிக்கும் பக்தி மயமானதோர் தொடர்புண்டு. ஸ்ரீ பரஞ்சோதி சுவாமிகள் தன்னை நாடி வருவோரிடம் பேச மாட்டார். தன்னை வணங்குவோரை நல்லவராக இருந்தால் ஆசி வழங்கி விபூதி வழங்குவார். அவரது ஆசி பெற்றவர்கள் வாழ்வில் மென்மை அடைந்ததாக கூறுவார்கள். மதுரைக்கு அருகே உள்ள வடிவேற்கரை என்னும் ஊரில் இருந்த பரஞ்சோதி சுவாமிகளை கீழ்ப்பூங்குடிக்கு அழைத்து வந்த செய்தியை விவரங்களை கேட்டதும் என் தந்தையும் சித்தப்பாக்களும் பரஞ்சோதி சுவாமிக்கு அப்போதைக்கு ஒரு சிறிய மடம் கட்டி சுவாமியை அங்கேயே தங்க வைத்தார்கள். அதோடு மடத்துக்கு ஏராளமான நிலங்களை தானமாக எழுதி வைத்தார்கள். சுவாமிகளின் பெயர் பரஞ்சோதி என்றாலும் மதுரையிலிருந்து வந்ததால் மதுரைச்சாமி என்றே அழைக்கப்பட்டார். ஏற்கனவே கீழ்ப்பூங்குடியில் மிளகாய்ச்சாமி சக்தி உள்ளவராய் இருந்துள்ளார். கீழ்ப்பூங்குடியில் மதுரை சாமியை தரிசிக்கத்தான் தெய்வ திருமகன் தேவர் அவர்கள் பசும்பொன்னிலிருந்து வாரம் ஒரு முறை ஜீப்பில் வருவார். அப்போதெல்லாம் அவர் வந்து தங்குவது, உணவருந்துவது, ஓய்வெடுப்பது எல்லாம் எங்கள் பங்களாவில் தான். தேவர் அவர்களும் என் தந்தை ராமையா அம்பலமும் உயிருக்கு உயிரான நண்பர்களாக இருந்தனர். சுவாமியை தரிசித்து விட்டு பங்களாவில் என் தந்தையிடம் நேரம் போக தெரியாமல் பேசிக்கொண்டே இருப்பார்கள். மதுரை சாமி குரு பூஜை என்றாலும் மிளகாய் சாமி குரு பூஜை என்றாலும் யாரும் அழைக்காமலே தேவர் அவர்கள் வருவார்கள். அப்படி வருவது கீழ்ப்பூங்குடிக்குத்தான். தேவர் அவர்கள் எங்கள் ஊருக்கு வந்த காலத்தில் நான் மிக மிக சின்ன பையன், 3ஆம் வகுப்பு படித்த காலம். ஒரு முறை தேவர் அவர்கள் என்னை அழைத்து என்னை படிக்கிறாய் என்று கேட்டார்கள். நான் 3ஆம் வகுப்பு என்றேன். என் முதுகிலை தட்டி கொடுத்து நல்லாய் படித்து பெரியாளா வரணும் என்றார். அவர் திரு கரத்தால் என் முதுகில் தட்டி கொடுத்தது தெய்வத்தமிழ் தந்த ஆசையாக இப்போது நான் கருதுகிறேன்.